ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 மேக்ஸ் சாப்டர் 3 பீக் பியாண்ட் த பாயிண்ட் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1, 2, 3 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. போன வீடியோல இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், லென்த் கன்வர்ஷன். We have been using a scale to measure length for a few years. We already know that 1 centimeter equal to 10 millimeters. இப்ப நம்மளோட புக்கையோ அல்லது நம்மளோட நோட்டையோ வந்து மெஷர் பண்றதுக்கு நம்ம என்ன செய்வோம், ரூலர் வந்து யூஸ் பண்ணுவோம்ல. அந்த ரூலர்ல வந்து என்ன இருக்கும், 0ல இருந்து 15 வரைக்கும் இருக்கும். 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். இப்ப இந்த சென்டிமீட்டர்ல நம்ம மேல வந்து எப்படி 0ல இருந்து 1 வரைக்கும் 1 யூனிட்னு பார்த்தோம். இதை வந்து 10 ஈக்குவல் பார்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தோம்ல. அதை என்ன சொன்னோம், 1/10 அப்படின்னு சொன்னோம்ல. அதே மாதிரி இதுல வந்து 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கிறத நம்ம சென்டிமீட்டர்னு சொன்னோம் அப்படின்னா அதுல இருக்கிற அந்த 10 பார்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மில்லிமீட்டர்னு சொல்லுவோம். அப்போ 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது நம்ம என்னன்னு சொல்லுவோம், 1 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். How many centimeter is 1 millimeter? இப்போ எத்தனை சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மில்லிமீட்டர்னு பார்க்க போறோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எத்தனை மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர்னு சொன்னோம், 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர்னு சொன்னோம். ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். 1/10 இதுதான் வந்துட்டு நம்ம 1 மில்லிமீட்டர்னு சொல்லுவோம். 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கிற சென்டிமீட்டர்ல எத்தனாவது பார்ட்டா இருக்கு, 1/10 பார்ட்டா இருக்கா. அப்போ சென்டிமீட்டர்ல நம்ம இதை சொல்லணும் அப்படின்னா 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். இப்ப இதையே நம்ம டெசிமல்ல சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம், 0.1. எப்படி வந்து 0.1ன்னு சொல்றோம், இங்க இங்க வந்து எத்தனை 0 இருக்கு, 1 0 இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்ப இதுல வந்து ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு. தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா இங்க முன்னாடி ஏதாவது ஒரு நம்பர் இருக்கா, இல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும், 0.1 சென்டிமீட்டர்னு போடணும். இப்ப வந்து மில்லிமீட்டர்னு போடக்கூடாது. இதுலயே ஏன் வந்து நம்ம டிவைட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இப்போ 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கோம்ல. இப்ப இதுல இருக்க 10th எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், மில்லிமீட்டர்னு சொல்லியிருக்கோம். இப்ப பெரிய பார்ட்ட கொடுத்து சின்ன பார்ட் வந்து கேட்டாங்க அப்படின்னா இது என்னது, சென்டிமீட்டர். இப்போ 0ல இருந்து 1 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கிறது எவ்வளவு மில்லிமீட்டர்ல இருக்கும்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம 10 வந்து மல்டிபிள் பண்ணணும். பெரிய வேல்யூ கொடுத்து சின்ன வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா நம்ம 10 வந்து மல்டிபிள் பண்ணணும். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க, மில்லிமீட்டர். சின்ன நம்பர் கொடுத்துட்டு அதை பெரிய நம்பர்ல வந்து கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், 10ஆல டிவைட் பண்ணணும். How many centimeter is 5 millimeter and 12 millimeter? நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், சின்ன நம்பர் கொடுத்து பெரிய நம்பர் கேட்டாங்க அப்படின்னா டிவைட் பண்ணணும். பெரிய நம்பர் கொடுத்து சின்ன நம்பர் கேட்டாங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க, சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. சென்டிமீட்டர் என்னது, பிக்கஸ்ட். அப்போ பிக்கஸ்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ 5 10ஆல டிவைட் பண்ணா என்ன வரும், இங்க 1 0 இருக்கு. அப்போ 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 0.5 சென்டிமீட்டர்னு போடணும். அதே தான் 12. இப்போ என்ன இருக்கு, 12 மில்லிமீட்டர் இருக்கு இல்லையா. இதை வந்து நம்ம டைரக்டா 12/10ன்னு எழுதிட்டு இதை வந்து இங்க வந்து 1 0 இருக்கு. அப்ப நம்ம 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு 1.2 சென்டிமீட்டர்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு 12 நம்ம எப்படி எல்லாம் ஸ்பிளிட் பண்ணலாம், 10 + 2ன்னு பண்ணலாமா. அப்ப இதை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது என்னது, 1 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கோம். அப்ப 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர் ஆயிரும். பிளஸ் இங்க என்ன இருக்கு, 210 இருக்கு. அப்போ 210 சென்டிமீட்டர் அப்படியே வச்சுக்கிறோம். இப்ப இந்த 210 1 வந்து ஹோல் யூனிட் இருக்கு. இங்க 2/10 அப்படிங்கும்போது 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா. அப்ப என்ன செய்யணும், 1.2 சென்டிமீட்டர்னு வரும். யூனிட் வந்து கண்டிப்பா போடணும். நெக்ஸ்ட், how many millimeter is 5.6 centimeter? Each centimeter has 10 millimeter. 5.6 centimeter, 5 centimeter plus 0.6 centimeter is 56 millimeter. இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 5.6 centimeter கொடுத்திருக்காங்க. இத வந்து மில்லிமீட்டர்ல வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, சென்டிமீட்டர் அப்படிங்கிறது லார்ஜஸ்ட். லார்ஜஸ்ட் கொடுத்து ஸ்மாலஸ்ட் கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அத வந்து என்ன கொடுத்திருக்காங்களோ அத வந்து 10ஆல மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஏன் இங்க வந்து 10ஆல மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா 1 சென்டிமீட்டர். எத்தனை மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம், 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர்னு சொல்றோம். அதனாலதான் நம்ம இங்க 10ஆல மல்டிபிள் பண்றோம்.
அப்போ 5.6 10ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 560 வரும். இங்க 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்ப நம்ம 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா என்ன வரும்? 56.0 வரும். பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க 0க்கு வேல்யூ கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம 56 மில்லிமீட்டர்னே வச்சிருக்கிறோம். Fill in the blanks below millimeter to centimeter, centimeter to millimeter. இப்ப கீழ வந்து டேபிள் குடுத்திருக்காங்கல்ல. இத வந்து மில்லிமீட்டரா இருந்தா சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்றோம். சென்டிமீட்டரா இருந்தா மில்லிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ண போறோம். இப்ப இங்க என்ன இருக்கு? 12 மில்லிமீட்டர். ஸ்மாலஸ்ட் குடுத்து லார்ஜஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 10ஆல டிவைட் பண்ணணும். இங்க என்ன இருக்கு? 56 மில்லிமீட்டர். இதுவும் ஸ்மாலஸ்ட் குடுத்து லார்ஜஸ்ட் கேட்டதுனால இதையும் நம்ம 10ஆல டிவைட் பண்றோம். அப்ப இதையும் 10ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 0, 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 7 சென்டிமீட்டர் யூனிட் வந்து கண்டிப்பா போடணும். இங்க என்ன இருக்கு? 0.9 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் குடுத்திருக்காங்க. மில்லிமீட்டர் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? 10 வந்து மல்டிபிள் பண்ணணும். 10 0.9ஓட 10 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 90 வரும். இங்க 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்போ 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 9 மில்லிமீட்டர் வரும். இங்க என்ன செய்யணும்? 10ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா என்ன வரும்? 13.4 சென்டிமீட்டர் வரும். இங்க என்ன இருக்கு? 203.6. இது வந்து சென்டிமீட்டர் குடுத்திருக்காங்க. மில்லிமீட்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 203.6 நம்ம 10ஆல மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 20,360 வரும். இப்போ இதுல வந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்போ 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா என்ன வரும்? 2036 வரும். அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும்? 2036 மில்லிமீட்டர் வரும். The illustration below shows how small some things are. ட்ரை டேக்கிங் அண்ட் அப்ராப்ரியேட் மெஷர்மெண்ட் ஆஃப் ஈச். இப்ப கீழ வந்து நிறைய பிக்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து எவ்வளோ ஸ்மாலாலாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இத வந்து நம்ம மெஷர்மெண்ட்டும் பண்ண போறோம். இப்ப இங்க வந்து ப்ளூ கலர்ல 3 லைன் வந்து கொடுத்திருக்காங்கல்ல. இந்த லைன் என்ன அப்படின்னா the 3 blue strips represent the typical relative size of pen stroke. fine stroke, medium stroke and bold stroke. இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா இப்ப நம்ம வந்து பென் பிரஸ் பென் எல்லாமே வச்சிருப்போம்ல அதோட thickness தான் வந்து கொடுத்திருக்காங்க. என்னென்ன ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபைன் ஸ்ட்ரோக், மீடியம் ஸ்ட்ரோக், போல்ட் ஸ்ட்ரோக் வந்து கொடுத்திருக்காங்க. ஹியூமன் ஹேர் இஸ் அபவுட் 0.1 மில்லிமீட்டர் இன் திக்னஸ். ஹியூமனோட ஹேர் ஹேர் வந்து எவ்வளவு திக்னஸ்ல இருக்குமா? 0.1 மில்லிமீட்டர் திக்னஸ்ல வந்து இருக்குமா? Next, the thickness of a newspaper can range from 0.05 to 0.08 millimeter. Newspaper ஓட thickness வந்து எவ்வளவு இருக்கும்? 0.05 இருந்து 0.08 வரைக்கும் இருக்கும். மஸ்டர்ட் சீட் ஹாவ் a thickness of 1 to 2 millimeter. கடுகு வந்து எவ்வளவு thicknessல இருக்குமா? 1 to 2 millimeterல வந்து இருக்குமா? The smallest ant species discovered so far. Carabera bruni has a total length of 0.8 to 1 millimeter. They are found in Sri Lanka and China. Smallest ant அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா கேரபரா ப்ரூனியை வந்து சொல்லுவோம். இதோட லென்த் எவ்வளவு இருக்குமா? 0.8 to 1 மில்லிமீட்டர் லென்த் தான் இருக்குமா? இது அண்ட் சைனால வந்து இருக்காம். வந்துட்டு அந்த கேரபரா ப்ரூனின்னு சொல்லுவோம். Next, the smallest land snail species discovered so far, Acmella nana, has a cell diameter of 0.7 millimeter. They are found in Malaysia. இப்போ smallest land snail எதை சொல்லுவோம் அப்படின்னா Acmella nana வந்து சொல்லுவோம். இந்த Acmella nana செல்லோட டயாமீட்டர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0.7 மில்லிமீட்டரா இருக்கும். எங்க இருக்கு அப்படின்னா மலேசியால இருக்கு. இதுதான் வந்து அந்த ஸ்மாலஸ்ட் ஸ்னெயில் Acmella nana. We also know that 1 meter equal to 100 centimeter. Based on this, we can say that 1 centimeter equal to 1 by 100th meter equal to 0.01 meter. இப்ப நம்ம வந்து 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்? 10 மில்லிமீட்டர்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப அதே மாதிரி 1 மீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்னு நம்ம பார்த்திருக்கோம்? 100 சென்டிமீட்டர்னு பார்த்திருக்கோம். அப்ப இது நமக்கு சென்டிமீட்டர் வேணும். 1 சென்டிமீட்டர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம மேல சொன்ன மாதிரி தான். இது வந்து பெரிய நம்பர். ஆனா இதை வந்து என்ன செய்யக்கூடாது? 10ஆல டிவைட் பண்ணக்கூடாது. 100ஆல டிவைட் பண்ணணும். ஏன் 100ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா 1 மீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும்? 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ 1 சென்டிமீட்டர் அப்படிங்கும்போது மீட்டரோட எத்தனாவது பார்ட்டா இருக்கும்? 100th பார்ட்டா தான் இருக்குமே தவிர 10th பார்ட்டா இருக்க முடியாது. அதனால சென்டிமீட்டர் கொடுத்து மீட்டர்ல கேட்டாங்க அப்படின்னா 100ஆல டிவைட் பண்ணணும். இதே சென்டிமீட்டர் கொடுத்து மில்லிமீட்டர் கேட்டாங்க அப்படின்னா 10 மீட்டர் அண்ட் மில்லிமீட்டர் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மில்லிமீட்டர் அப்படிங்கிறது சென்டிமீட்டர்
10 டைம்ஸ் வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி மீட்டர் அப்படிங்கிறது சென்டிமீட்டரை விட 100 டைம்ஸ் அதிகமா இருக்கும். இப்போ 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு மீட்டர் இருக்கும் அப்படின்னா நம்ம 1/100. இங்க எத்தனை 0 இருக்கு? 2 0 இருக்கு. இங்க எத்தனை டிஜிட் இருக்கு? 1 டிஜிட். அப்ப நம்ம என்ன செய்யணும்? 1 0 வந்து ஆட் பண்ணி 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு 0 போடணும். அப்ப இதை நம்ம எப்படி எழுதணும்? 0.01 மீட்டர்னு எழுதணும். மில்லி மீட்டர்னு எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் how many meter is a 10 centimeter 15 centimeter நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸ்மாலஸ்ட் கொடுத்து லார்ஜஸ்ட் கேட்டா டிவைட் தான் பண்ணணும். சென்டிமீட்டர் கொடுத்து மீட்டர் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம எதால டிவைட் பண்ணணும்? 100ஆல டிவைட் பண்ணணும். அப்போ 10 சென்டிமீட்டரை 100ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? மீட்டர் கிடைச்சிரும். அப்போ 10ஐயும் 100ஐயும் டிவைட் பண்ணா என்ன வரும்? 0 0 கேன்சல் ஆயிருமா? ரிமைண்டர் என்ன இருக்கும்? 1 இருக்கும். இப்போ 1/10 நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? இங்க 1 0 இருக்கு. அப்போ 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்க 0.001 மீட்டர்னு வரும். இல்ல அப்படின்னா நம்ம 10/100 அப்படிங்கிறது இங்க எத்தனை 0 இருக்கு? 2 0 இருக்கு. இங்க எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? 2 டிஜிட். அப்போ 1 2 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா என்ன வரும்? 0.10 மீட்டர்னு வருமா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற இந்த 0க்கு நம்ம வேல்யூ கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். சோ 0.1 மீட்டர். Since each centimeter is 100th of a meter, 15 centimeter can be written as மீட்டர் அப்படிங்கும்போது அதுல சென்டிமீட்டர் வந்து எத்தனை பார்ட்டா இருக்கும்? 100th பார்ட்டா இருக்கும். அப்படிங்கறதுனாலதான் நம்ம 100ஆல டிவைட் பண்றோம். இப்போ 15 அப்படிங்கும்போது 15 சென்டிமீட்டர் அதை மீட்டரால கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 100ஆல டிவைட் பண்றோம். 2 0 இருக்கா? 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா என்ன வரும்? 0.15 மீட்டர்னு போடணும். நெக்ஸ்ட் fill in the blanks below. சென்டிமீட்டர் டு மீட்டர், மீட்டர் டு சென்டிமீட்டர். கீழே கேட்டிருக்கிறது வந்து சென்டிமீட்டர்ல இருந்துச்சுன்னா மீட்டரா கன்வெர்ட் பண்றோம். மீட்டர்ல இருந்தது அப்படின்னா சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்றோம். சென்டிமீட்டர்ல கொடுத்து மீட்டரா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் கொடுத்து லார்ஜஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம்? 100ஆல டிவைட் பண்ணணும். இப்ப இதே இது லார்ஜஸ்ட் கொடுத்து ஸ்மாலஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா 100ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்ப இது எல்லாமே நம்ம என்ன செய்யணும்? 100ஆல டிவைட் பண்ணலாமா? சென்டிமீட்டர்னு கேட்டிருக்க எல்லாத்தையுமே 100ஆல டிவைட் பண்ணலாம். மீட்டர்னு கேட்டிருக்க எல்லாத்தையுமே நம்ம 100ஆல மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 36 100ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 2 0 சோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0.36 மீட்டர். நெக்ஸ்ட் இது இங்கேயும் 2 0 சோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0.50 மீட்டர். 50ன்னு தான் சொல்லணும். 50ன்னு சொல்லக்கூடாது. இங்க என்ன இருக்கு? 4 சென்டிமீட்டர் 2 0. அப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னா 0 போட்டு பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0.04 மீட்டர். 325 சென்டிமீட்டர் 2 டிஜிட் இருக்கு. அப்ப 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 3.25 இதை வந்து 100ஆல மல்டிபிள் பண்ணணும் இல்லையா? 0.89 100ஆல மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்? இதோட 2 0 ஆட் பண்ணணும் அப்படிதானே? 89 2 0 ஆட் பண்ணணும். இங்க எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு? 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்போ என்ன வரும்? 89.00ன்னு வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 0க்கு வேல்யூ கிடையாதுன்னு சொன்னதுனால நம்ம என்ன செய்யறோம்? 89 சென்டிமீட்டர்னு வச்சுக்கிறோம். சப்போஸ் இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 005ன்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த 0க்கு வேல்யூ உண்டு. நெக்ஸ்ட் 2.07 2.07 நம்ம 100ஆல மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்? 20700 இங்க 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. சோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 207 சென்டிமீட்டர்னு வரும். நெக்ஸ்ட் how many millimeter does 1 meter have? இப்ப நம்ம எத்தனை மில்லி மீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 1 மீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கோம்? 100 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கோம். இப்போ 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எத்தனை மில்லி மீட்டர் நம்ம சொன்னோம்? 10 மில்லி மீட்டர்னு சொன்னோம். அப்போ 1 சென்டிமீட்டர் வந்து 10 மில்லி மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எத்தனை மில்லி மீட்டரா இருக்கும்? 1000 மில்லி மீட்டரா இருக்கும். அப்போ 1000 மில்லி மீட்டர் சேர்ந்தது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 1 மீட்டர்னு சொல்லுவோம். Can we write 1 millimeter equal to 1000th meter? இப்ப நம்ம 1 millimeter 1000th மீட்டர்னு சொல்ல முடியுமா? Yes, we can. எப்படி சொல்லலாம்? இப்ப சென்டிமீட்டர் அப்படிங்கிறது மீட்டரோட எத்தனாவது பார்ட்டா இருந்தது? 100th பார்ட்டா இருந்தது. இப்ப இந்த மில்லிமீட்டர் அப்படிங்கிறது எத்தனாவது பார்ட்டா தான் இருக்க முடியும்? 1000th பார்ட்டா தான் இருக்க முடியும். ஏன் 1000th பார்ட்னு சொல்றோம்? சென்டிமீட்டர்ல மில்லிமீட்டர் எத்தனாவது பார்ட்? 1/10th பார்ட் அப்படிங்கிறதுனால இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 1000th பார்ட். அப்போ மில்லிமீட்டர் அப்படிங்கிறது 1000th மீட்டரா தான் இருக்கும்.
How we have some more interesting fact about small things in nature. இன்னமும் நேச்சர்ல நிறைய small things வந்து இருக்கு. இது எல்லாமே நம்ம பார்ப்போம். இப்ப இந்த ஒரு பாக்ஸோட லென்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1 சென்டிமீட்டர் டு 1 சென்டிமீட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. 2 சென்டிமீட்டர் ஹைட் 3 சென்டிமீட்டர் லென்த்லயே எவ்வளவு பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க? 1 2 3 4 பிக்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப இது எவ்வளவு ஸ்மாலா இருக்கும்? The egg of a hummingbird typically 1.3 centimeter long and 0.9 centimeter wide. இப்போ hummingbird ஓட எக் வந்து எவ்வளோ மீட்டர் லாங் அண்ட் எவ்வளோ மீட்டர் வைடு வந்து இருக்கும் அப்படின்னா 1.3 சென்டிமீட்டர் லாங்லயும் 1.9 சென்டிமீட்டர் வித்லயும் வந்து இருக்குமா. Next, the Philippine gabi is about 0.9 centimeter long. It can be found in the Philippines and other Southeast Asian countries. இப்ப பிலிப்பைன் காபி வந்து எவ்வளவு லென்த்ல இருக்கும் அப்படின்னா 0.9 சென்டிமீட்டர் லாங்ல வந்து இருக்குமா. இது வந்து பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி இன்னும் நிறைய சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்ல வந்து இருக்கு. த ஸ்மாலஸ்ட் நோன் ஜெல்லி ஃபிஷ். ஸ்மாலஸ்ட் ஜெல்லி ஃபிஷ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இருக்காஞ்சின்னு சொல்லுவோம். இதோட பெல் சைஸ் எவ்வளவு இருக்கும்? 0.5ல இருந்து 2.5 வரைக்கும் இருக்கும். டென்டாக்கிள்ஸ்னா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா இந்த இருக்குல்ல இததான் நம்ம டென்டாக்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இதோட லென்த் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1 மீட்டர். ஆக்டோபஸ் ஆல்சோ known as star sucker pygmy octopus is the smallest known octopus in the world. Their typical size around 1 to 2.5 centimeter and they weigh less than 1 gram. தேர் ஆர் ஃபவுண்ட் இன் பசிபிக் ஓசன். இப்ப இந்த உல்ஃபி ஆக்டோபஸோட லென்த் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1 to 2 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குமா. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா பசிபிக் ஓசன்ல வந்து இருக்காம். வெயிட் கன்வர்ஷன். லெட் அஸ் லுக் அட் கிலோகிராம்ஸ். We know that 1 kilogram equal to 1000 gram. We can say that இப்ப நமக்கு தெரியும் 1 kilogram அப்படின்னா அது எவ்வளவு கிராமா இருக்கும்? 1000 கிராமா இருக்கும். அப்போ 1 கிராம் அப்படிங்கிறது கிலோகிராம்ல எத்தனாவது பார்ட்டா இருக்கும்? 1000th பார்ட்டா வந்து இருக்கும். அப்போ கிராம் கிலோகிராம்ல கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? 1000ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 1000ஆல டிவைட் பண்ண என்ன வரும்? இங்க எத்தனை ஜீரோ இருக்கு? 3 ஜீரோ. அப்ப இங்க எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 1 0 0 2 0 கண்டிப்பா ஆட் பண்ணணும். 0.001 kgன்னு எழுதணும். நெக்ஸ்ட் ஹவு மெனி கிலோகிராம்ஸ் இஸ் 5 கிராம். 5 கிராம் அப்படிங்கிறது எவ்வளவு கிலோகிராம் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் கொடுத்து லார்ஜஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா அந்த நம்பரால டிவைட் தான் பண்ணணும். இது கிராம் கொடுத்து கிலோகிராம் கேட்டதுனால நம்ம 1000ஆல டிவைட் பண்றோம். அப்போ 5 1000ஆல டிவைட் பண்ணா என்னது வரும்? இங்க வந்து எத்தனை ஜீரோ இருக்கு? 3 ஜீரோ இருக்கு. அப்ப எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? 1 2 3 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்ப எப்படி எழுதணும்? 0.005 கிலோகிராம்னு எழுதணும். ஹவு மெனி கிலோகிராம். இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிருமா. இங்க எத்தனை ஜீரோ இருக்கு? 2 ஜீரோ இருக்கு. அப்ப எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? 2 அப்ப 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா என்ன வரும்? 0.01 கிலோகிராம்னு எழுதணும். இப்படியும் எழுதலாம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? இதை டைரக்டா 3 டிஜிட் 3 ஜீரோ இருக்கு. அப்ப நம்ம 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 1 2 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா என்ன வரும்? 0.010 கிலோகிராம்னு எழுதலாம். As each gram is 1000th of kg, 254 gram can be written as. இப்ப 254 கிராம் நம்ம கிலோகிராம்ல வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? 1000ஆல டிவைட் பண்ணணும். இப்ப 1000ஆல டிவைட் பண்ணணும் நம்ம என்ன செய்யலாம்? 200 இந்த 254 நம்ம பிரிச்சு எழுதலாம். எப்படி? 200,000 50,000 4000 எழுதலாம். இப்ப இதுல வந்து 2 0 இருக்கு, இதுல 2 0 இருக்கு. கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன வரும்? 2/10 வரும். இப்ப இதுல 1 0 இதுல 1 0 இருக்கு அப்படின்னா 500th வரும். இப்போ இதுல வந்து அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னா 1000th வரும். அப்ப இந்த 4 அப்படிங்கிறது 10th பிளேஸ்ல வரும். 5 அப்படிங்கிறது 100th பிளேஸ்ல வரும். 2 அப்படிங்கிறது 10th பிளேஸ்ல வரும். அப்போ பாயிண்ட் இங்க வைக்கணும். 0.254 கிலோகிராம் வைக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம டைரக்டாவே இங்க வந்து 3 0 இருக்கு. அப்போ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு 0.254 கிலோகிராம்னு எழுதலாம். 254 தான் ரீட் பண்ணணும். 254 ரீட் பண்ணக்கூடாது. எப்போதுமே பாயிண்ட்க்கு அடுத்து இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நம்ம சிங்கிள் நம்பர்ஸா தான் ரீட் பண்ணணும். பிளாங்க்ஸ் பிலோ கிராம் டு கிலோகிராம் நிறைய சம் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கிராம்ல இருந்தா கிலோகிராம்ல கன்வெர்ட் பண்ண போறோம். கிலோகிராம்ல இருந்தா கிராம்ல வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். இப்போ கிராம்ல இருக்கிறத கிலோகிராம்ல கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 1000ஆல டிவைட் பண்ணணும். இது இப்போ இது கிலோகிராம்ல இருக்கிறத கிராமா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1000ஆல மல்டிபிள் பண்ணணும்.
இப்ப இத வந்து 1000 டிவைட் பண்ணா என்ன வரும்? 3 0 இருக்கு. அப்ப 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0.465 கிலோகிராம்னு எழுதணும். இங்க 68 இருக்கு. இங்க 30 இருக்கு. அப்போ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இங்க 2 டிஜிட் தான் இருக்கு. அப்ப நம்ம 0 ஆட் பண்ணணும். 0.068 கிலோகிராம்னு எழுதணும். இங்க 3 0 இருக்கு. அப்ப 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா என்ன வரும்? 1.560 கிலோகிராம்னு எழுதணும். இங்க 30 இருக்கு. அப்ப 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம். அப்ப கிலோகிராம்னு எழுதணும். இப்ப இந்த 56 நம்ம 1000 மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்? 30 வந்து ஆட் பண்ணணுமா? இப்ப இங்க வந்து 30 ஆட் பண்ணிட்டோம். இங்க எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு? 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்போ என்ன ஆன்சர் வரும்? 560 கிராம்னு எழுதணும். நெக்ஸ்ட் இங்க 2.5 கிலோகிராம் இருக்கு. இப்போ 1000 மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்? 2530 ஆட் பண்ணணுமா? இங்க எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு? 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்ப நம்ம 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா என்ன வரும்? 2500 வரும். அப்போ 2500 கிராம் சேர்ந்தது அப்படின்னா அது எவ்வளவு கிலோகிராம்னு சொல்லுவோம்? 2.5 கிலோகிராம்னு சொல்லுவோம். Next, look at the picture below showing different quantities of rice starting from the 1 gram heap. Subsequent heaps can be found at or 10 times heavier than the previous heap packets. The combined weight of rice is the picture is 11.111 kilogram. இந்த ஒரு பிக்சர் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1 கிராம் ரைஸ் வந்து இருக்கு அப்படின்னா இது வந்து அடுத்து இருக்கிற ரைஸ் வந்து இதை விட 10 டைம்ஸ் பிக்கரா இருக்கும். அடுத்து இதை விட 10 டைம்ஸ், அடுத்து இதை விட 10 டைம்ஸ் வந்து பிக்கரா இருக்கும். அப்ப இங்க வந்து 1 கிராமா இருக்கு அப்படின்னா எவ்வளவு கிலோகிராமா இருக்கும்? நம்ம 1000 டிவைட் பண்ணணும். 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்ப 0.001 கிலோகிராமா இருக்கும். இப்போ 1 கிராம் அப்படின்னா 10 கிராமா இருக்கும். 10 கிராம்னா 100 கிராமா இருக்கும். 100 கிராம்னா 1000th கிராமா இருக்கும். 1000th கிராம் அப்படின்னா 10,000th கிராமா இருக்கும். ஏன் இது எல்லாமே எப்படி இருக்கும்? 10 டைம்ஸ் பிக்கரா இருக்குங்கிறதுனால நம்ம 10 மல்டிபிள் பண்றோம். 1 கிராம் ஈக்குவல் டு 1000 மில்லிகிராம்ஸ். இப்போ 1 கிராம் அப்படிங்கிறது எவ்வளவு மில்லிகிராம்ல இருக்கும்? 1000 மில்லிகிராம்ல இருக்கும். அப்போ 1 மில்லிகிராம் கிராம்ல எத்தனாவது பார்ட்டா இருக்கும்? 1000th பார்ட்டா இருக்கும். அப்போ 1 மில்லிகிராம கிராமா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 1000 டிவைட் பண்ணணும். அப்போ 1 மில்லிகிராம 1000 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.001 கிராமா இருக்கும். Next, rupee paise conversion. You may have heard of paisa. 100 paise is equal to 1 rupee. As we have coin and notes for rupees. Coin for paise were also used commonly until recently. There were coins for 1 paise, 2 paise, 3 paise, 5 paise, 10 paise, 20 paise, 25 paise, 50 paise. All denomination of 25 paise and less were removed from use in the year 2011. But we still see paise in bill, account statement, etc. இப்போ வந்து ரூபியை வந்து நம்ம பைசால வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். பைசே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எவ்வளவு பைசே சேர்ந்தது 1 ரூபின்னு சொல்லுவோம் அப்படின்னா 100 பைசே சேர்ந்தது வந்து 1 ரூபி வந்து சொல்லுவோம். இப்போ நம்ம நிறைய ருபீஸ் நோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். காயினும் நம்ம இப்பவுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா பைசே காயின் வந்து யூஸ் பண்றோமான்னு கேட்டா கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன பைசே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா 1 பைசே, 2 பைசே, 3 பைசே, 5 பைசே, 10 பைசே, 20 பைசே, 25 பைசே அண்ட் 50 பைசே வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2011 வரைக்குமே 25 பைசே வந்து இருந்துட்டே தான் இருந்தது. 2011க்கு அப்புறம் தான் வந்து இந்த பைசேவோட யூசேஜ் எல்லாமே வந்து கம்மியாயிருச்சு. ஆனா கூட இப்பவும் நம்ம நிறைய பில்ஸ்லயோ அல்லது அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்லயோ நம்ம இந்த பைசே அப்படிங்கறத வந்து பார்த்துட்டே தான் இருக்கிறோம். 1 ரூபி அப்படிங்கிறது எவ்வளவு பைசே இருக்கும் அப்படின்னா 100 பைசே வந்து இருக்கும். அப்போ 1 பைசா அப்படிங்கிற பீஸ்ல வந்து எவ்வளவு பார்ட்டா இருக்கும் அப்படின்னா 100th பார்ட்டா வந்து இருக்கும். 1 பைசே அப்படிங்கிறது 0.01 ரூபியா இருக்கும். As each பைசா இஸ் 100th of a rupee. இப்போ ஒரு பைசாவுமே ருபியோட 100th பார்ட்டா தான் இருக்கும். அப்போ 75 பைசே அப்படிங்கிறது 7500th பார்ட்டா வந்து இருக்குமா? அப்ப இதை வந்து நம்ம டெசிமல்ல மாத்தணும்னா என்ன செய்வோம்? இங்க 20 இருக்கு. அப்ப 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். அப்போ 0.75. இப்ப நம்ம 75 பைசே அப்படிங்கறத நம்ம எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னா 70 பைசே பிளஸ் 5 பைசேன்னு வந்து எழுதிக்கலாமா? அப்போ 70 பைசேவை நம்ம ருபியில கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ருபீஸ் அப்படிங்கும்போது 100th பார்ட்டா வந்து இருக்குமா? சோ நம்ம 70, 100 அண்ட் 500ன்னு சொல்லி செப்பரேட் பண்றோம். இப்ப இங்க வந்து 0 இருக்காது. இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிருமா? அப்போ 7 10th. 7 அப்படிங்கிறது 10th பார்ட்ல வந்து இருக்கும். 5 அப்படிங்கிறது வந்து 100 பார்ட்ல வந்து இருக்கும். இங்க வந்து 10 தான் வரும். அப்போ 7 10th அப்படிங்கும்போது நம்ம 7 வந்து 10th பார்ட்ல போடணும். 100th அப்படிங்கும்போது 5 வந்து 100th பார்ட்ல போடணும். அப்போ 0.75 ருபீஸ் வந்து இருக்கும்.
அப்போ 75 பைசே அப்படிங்கிறது 0.75 ருப்பியா வந்து இருக்கும். இவன் நம்ம மேல வந்து பார்த்த மாதிரியே தான். ருப்பிய வந்து பைசேல கன்வெர்ட் பண்ண போறோம். பைசேல இருந்துச்சு அப்படின்னா ருப்பியா வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். இப்போ பைசேல இருக்கிறத ருப்பியா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 100 டிவைட் பண்றோம். இதே இது ருப்பியா இருக்கிறத பைசேல கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 100 மல்டிபிள் பண்றோம். இப்ப 10 வந்து நம்ம 100 டிவைட் பண்ணணும். இங்க 20 இருக்கு. 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0.10 ரூபீஸ்ன்னு போடணும். இப்ப இங்க வந்து 0.5 இருக்கா? நம்ம இந்த 0.5 ஓட 20 வந்து ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ணனும்னா என்ன வரும்? 500 வருமா? இப்ப இந்த 500ல எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்ப 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா என்ன வரும்? 5. அப்ப எவ்வளவு பைசே வரும்? 5 பைசே வரும். இப்ப இந்த 36 100ஓட மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்? 3600 வரும். இதுல வந்து 2 டிஜிட்டலி பாயிண்ட் வைக்கணும். அப்ப 2 டிஜிட்டலி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 36 பைசே வந்து வரும். இப்ப இதோட 100 வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 20 ஆட் பண்ணணும். 2 டிஜிட்டலி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 50 பைசே வரும். இப்ப இங்க 99 பைசே இருக்கு. இது வந்து நம்ம ருப்பில கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 100ஆல டிவைட் பண்ணணும். இங்க 20 இருக்கு. அப்ப 2 டிஜிட்டலி பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னா 0.99 ருபீஸ்ன்னு எழுதணும். இப்ப 250 பைசேவ நம்ம ருபீஸ்ல வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 100ஆல டிவைட் பண்ணணும். இங்க 20 இருக்கு. அப்ப 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 2.50 ருபீஸ் வந்து வரும். During the 1970s, a masala dosa cost just 50 paise. One good paya banana for 20 to 25 paise. A handful of peppermint were available for 2 paise or 3 paise. And a kg of rice cost rupees 2.45 paise. இப்போ வந்து 1970ஸ்ல ஒரு தோசாவோட காஸ்ட் வந்து எவ்வளவு இருந்துச்சா? 50 பைசே தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஒன் பனானாவோட ரேட் வந்து 20 to 25 பைசே தான் இருந்துச்சு. அதே மாதிரி பெப்பர்மின்ட்டோட ரேட் வந்து எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 2 பைசே அல்லது 3 பைசே வந்து இருந்தது. ரைஸ் 1 கேஜியோட காஸ்ட் எவ்வளவுதான் இருந்திருக்கு? 2 rupees 50 பைசே தான் இருந்திருக்கு. Discuss with adult at home or school the prices of different product and service during their childhood. Try to find old coin and stamps. இப்போ உங்களோட adults கூட உங்க ஸ்கூல்ல இருக்க adults அல்லது உங்க வீட்ல இருக்கிற adults கூட வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி என்னென்ன டிஃப்ரெண்ட் காயின்ஸ் வந்து இருந்தது, அதே மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டாம்ப்ஸ் வந்து என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க சொல்றாங்க. இந்த ஸ்டாம்ப்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாம்பும் வந்து ஒரு ரேட்ல வந்து இருக்கும். ரேட் என்ன அப்படிங்கறத உங்க வீட்ல பெரியவங்க இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். Thank you for watching MCVS way of teaching CBSE.